பிளான் பி யோசிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் டிலைட்ஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. ஸோ அவர்கிட்டே வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இங்கேருந்து ஏதாவது பிக்கப் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பஸ் பிடிச்சி போகலாம் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு, பட் நிறையா பேக்லாம் இருக்குது, அதுக்கு போயிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஆஃப் அ டேக்கு மேலே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன், இங்கே ஏதாவது அவங்களோட கார் அவைலபிளாக இருக்கா, இல்லை இங்கே ஏதாவது ட்ராவல்ஸ் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு இப்போ தான் கூப்பிட்டாங்க. ட்ராப் பண்ண வந்த ஒரு கார் வந்து அவைலபிளாக இருக்குது, வெளியே ரெடியாக நிற்கிதான், போகலாம். மேட்டுப்பாளையம் மட்டும் போட்டிருக்காங்க, அன்போடு வரவேற்கிறதுன்னு போடல. வரவேற்கிறோம், அது அன்போடையா இல்லை வந்து எப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா. பொங்கல் சாப்பிட்ற நிலைமையிலையா சவகர் இருக்கோம் நம்ம. இவ்வளோதான் வெளியவா? வராங்க சார், அது வராங்க. பொதுவாக இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் சார்? இல்லை, நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக கேட்குறேன். எனக்கு ஆள் வராங்க ஆல்ரெடி. 1800 போர்டு இருக்குது சார். ஓ, ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறேங்க. ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். பரவாயில்ல. இங்கேருந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பெரிய வெஹிக்கிள் 7 பேர் போகிற மாதிரி வெஹிக்கிள் அப்படின்னா வந்து 2200 ஊட்டிக்கே போகிறதுக்கு. குன்னூர் போகிறதுக்கு வந்து 1800. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்மால் வெஹிக்கிள், இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து 1800 ஊட்டிக்கு போகிறதுக்கு, கீழே 1500 குன்னூர் போகிறதுக்கு. என்னங்க டீசல்? நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அது இது வந்து ஸோ ரயில்வே நிர்வாகம் வந்து இந்த ப்ரைஸ் தான் வைக்கணும், இது ஸ்டாண்டர்டான ப்ரைஸ்னு வச்சுருக்காங்க. பட் நண்பர்கள் வந்து அது வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. டீசல் ப்ரைஸ்லாம் வந்து ஏற்றிட்டே இருக்காங்க, பட் அது வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, அவங்க சார்பாக நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கே வந்து டாக்ஸி எடுக்கிறது வந்து நல்லா ஃபேர் ப்ரைஸாக தாங்க இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து வர சொல்லி எடுக்கிறதோட இங்கேயே வந்து நல்ல கரெக்டான ப்ரைஸ். நம்ம வந்து இங்கே பார்கெயின் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அங்கேயே வந்து போர்டு மாட்டி வச்சுருக்காங்க. சந்தோஷ் பிரதர், போகலாங்களா பிரதர்? போகலாங்க சார். ஏன்னா ட்ரெயின் கேன்சல் ஆகிற அளவுக்கு மழை வந்ததுங்களா அப்படிங்க? அது மழை அடித்தாலே ட்ரெயின் கேன்சல் தான் சார். ஓ, ஏன்னா ரோடு அவ்வளோ மோசம். எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுங்கிறதுனாலங்களா? ஜவர் தான் வடையும் டீயும் எதிர்பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில. வெளியே கொஞ்சம் அந்த மேலே ஏறினா கொஞ்சம் இருக்கும்ல கடை, அங்கே பார்த்துக்கலாமா? ஜவர் பிளாக் டெண்டர்லாம் ஓப்பனாக இருக்குங்களா இப்போ? ஆனால் முன்னாடி மாதிரி பிளாக் டெண்டர் வராங்களா? ரெஸ்பான்ஸ் இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு. நல்லா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லைங்க பிளாக் டெண்டர்? ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். டூரி பாலம் தானே இந்த இடம். வந்தாலே ஊட்டி ரோடு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை, படங்கள்லாம் கூட நிறைய வரும். இது இல்லை பற்றியா? இதான் ஸ்டார்ட் ஆகுதுங்களா மலை ரோடு? இது மேலே போகிறதுக்கு ஸ்பீட் லிமிட் என்னங்க? 30 to 40. அருமையாக இருக்குதுங்க கிளைமேட்டு. நம்ம ட்ரெயினில் போயிருந்தால் அது வேறு லெவலாக இருந்திருக்கும். பட் டோன்ட் வரி, நம்ம திரும்ப வர்றதுக்கும் வந்து ட்ரெயினில் தான் போட்டிருக்கோம். சண்டே ஹோப்ஃபுல்லி அது கேன்சல் ஆகக்கூடாது. அப்படியும் அது ஆச்சு அப்படின்னா நான் இந்த ட்ரெயினில் போகிறதுக்காகவே, இந்த ட்ரெயின் வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் திரும்ப வரேங்க. ஃபால்ஸ் தெரிஞ்சுதுங்களா? மேலே கொட்டிகிட்டு இருந்தது, அதுக்குள்ளே வியூ போயிடுச்சு. அங்கே இருக்கு, முன்னாடி போனால் வருங்கிறாரு, பார்ப்போம். டீ குடிக்கிறியா ஜவர்? சரி, நீ சாப்பிட்றதா சாப்பிட்றேன். டீ டோட்டலர் நான். ஒரு குட்டி டீ பிரேக்கில் காஃபி பிரேக் போட்டிருக்கோம். ஸோ ஒரு காஃபியை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். நான் காஃபி சாப்பிட்றேன்.
அவர் வேணாங்கிறார். அவர் இல்லை, அவர் ப்ரஷ் பண்ணல, அதனால வேணாங்கிறார் அவர். நீ என்ன இருக்கிறிய? இந்த டம்ளரில் குடிக்கிற சுகமே ஒரு சுகம்தான். நல்லா அப்படியே உள்ளே போனோம், டம்ளர் அப்படியே கடிக்கிற மாதிரி. எப்படி குடிக்கணும் தெரியுமா? நான் எப்படி குடிப்பேன், நீ வந்து நான் சொல்கிற மாதிரி குடிக்கணும். இங்கே இருக்கிற குரங்குகளுக்கெல்லாம் டெய்லி மங்கி பாத் தான். இல்லை, அது மாங்கி பாத்தா? அது மாங்கி பாத்தா மங்கி பாத்தா யாது? அப்போ இது மங்கி பாத் கரெக்டு தானே? மழை பெஞ்சா மங்கி பார்த்தேன். பழக்கடை, இது பழக்கடைக்குள்ள அவங்களே போய் எடுத்துக்கிட்டாங்க போல. அப்பப்போ வந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ரெகுலராக வர்றதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸா அவங்கெல்லாம்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஓ, எப்படி இருக்கு காஃபி? சுகர் கம்மி பண்ணியிருக்கணுமா? அது முன்னாடியே சொல்லியிருக்கணும். நீ எனக்கு எங்கிட்டே நிறைய சுகர் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க அப்படின்னு. எவ்வளோங்கண்ணா? இருக்கு. தேங்க்ஸ். வாங்கிக்கோ, வேணா சமோசா சாப்பிடும். நான் ஜெயவர் கடை அவங்களே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கேயே காலியாக தான் இருக்குது. உள்ளே இது பண்ணி தான் வச்சுருக்காங்க, லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் 1-2 செதறி இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறது வந்துருக்கு போல. பாய் டீ கடை தாத்தா. இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் செம்மையாக இருக்குல்ல. ஊட்டிக்கு இந்த பச்சை பஸ்ஸில் வர்றதும் ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கோயம்புத்தூர் பிஎஸ்சி டெக்கில் படிக்கும்போது அடிக்கடி வருவோம் ஊட்டிக்கு. ஊட்டின்னா மேலே போக மாட்டோம். இடையில அரையட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. ஃப்ரெண்டு கோபின்னு ஒருத்தன், அவங்களோட வீடு அங்கே இருக்குது அந்த கிராமத்தில். இந்த பஸ்ஸில் போயிட்டு அந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் காட்டுக்குள்ளே போவோம் அந்த கிராமத்துக்கு. செம பிளேஸு. காட்டேரி பூங்கா நான் போனதில்லை, பட் சுமாராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். வசதிக்கு இல்லைனாலும் அசதிக்கு ஓகே அப்படிங்கிறாங்க. காட்டேரி பூங்கா தாண்டின உடனே லாஸ்ட் நீர்வீழ்ச்சி. ஆல்மோஸ்ட் 70% வந்துட்டோமா. கார்லேருந்து சரியே தெரியல, பரவாயில்ல இறங்கி பார்ப்போம். லாஸ் நீர்வீழ்ச்சியா? அந்த சைடு போயிட்டு வரும், கீழே இறங்குற இடம்.
சார் நீ அந்த மாதிரி போஸ் கொடுறா நாக்கு சால்ட்டு ஸோ லாஸ்ட் நீர்வீழ்ச்சியில் நின்றுட்டுருக்குறோம். ஸோ நைட்டு பயங்கரமான மழை இல்லை, அந்த கலரே வந்து அந்த மண் கலராக இருக்குல்ல. ஸோ அதை இப்போ ரீசெண்டாக மழை வந்ததுனால ஸோ இங்கேருந்து வந்து குன்னூர் நகராட்சி ஆரம்பிக்குது. ஸோ குன்னூராவது நம்மளை வந்து இனிதே வரவே இருக்குது. ஆமாம், இனிதே வரவே இருக்குது பாருங்கள். குன்னூர் மேட்டுப்பாளையம் இனிதே வரவே இருக்குல்ல, பட் குன்னூர் நம்மளை வந்து இனிதே வரவே இருக்குது. ஸோ லாஸ்ட் நீர்வீழ்ச்சியிலேருந்து குன்னூர் ஆரம்பிக்குது. போகலாங்களா? நம்ம பெஸ்ட் டைம்னா எந்த டைம்ங்க? நம்ம ஊட்டிக்கு வரணும்னா எந்த டைம் நல்லாயிருக்கும் சார்? ஊட்டி டைம்னா நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு க்ரௌடும் அவ்வளோ இருக்காது. வின்டர்ன்றனால கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஊட்டி வந்தாச்சு. பட் வெயிட், நம்ம போகிற இடம் இன்னும் வரல. ஊட்டி டவுனுக்கு முன்னாடியே மேலே ஒரு 15-20 நிமிஷம் காமிக்குது. அதான் இது வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது இந்த ஹோட்டலு. அதை பற்றி நான் மேலே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே திரும்பிட்டு பார்த்தீங்களா, மேலே ஏறுதுங்க. மேப்லேயே ஒரு மாதிரி டெரராக காமிச்சிது. ரோடு இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஃபுல்லாகவே. பார்ப்போம். டிலைட்ஸ் இன் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் லெஃப்டில். நமக்கு வந்திருக்கிற டிரைவர் அவங்களோட ட்ராவல்ஸ், டிலைட்ஸ் இன்னோட டைப்பில் இருக்கிற ட்ராவல்ஸு. அதனால் வந்து அவருக்கு வழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தம் 52 கிலோமீட்டர் வருது மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிலைட்ஸ் இன் ரிசார்ட்டு. காலையில் 6:30 மணிக்கு கிளம்பணும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இப்போது 8:25, சுமார் 2 மணி நேரம் ஆகிருக்கு. இடையில நம்ம 2 பிரேக் எடுத்திருக்கோம். மேட்டுப்பாளையம்லேருந்து கார் எடுத்து கிளம்பி நம்ம வந்து ஊட்டி வந்து சேர்ந்தாச்சு. நம்ம எங்கே நின்றுருக்கோம் அப்படின்னா டிலைட்ஸ் இன் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட் முன்னாடி இருக்கிறோம். சவுத் இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் மிகவும் உயரமான இடத்துல இருக்கிற ஒரு ரிசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்லையும் நான் படித்தேன். ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே நிறைய வியூ பாயிண்ட்டு, அப்புறம் வந்து இங்கிருந்தே நிறைய ட்ரெக்கிங் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்தராக உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி எங்கேயாவது சுத்த போவோம். நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த எபிசோடு இதோட முடிச்சுப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சீக்கிரமாவே பார்க்குறேன். Way2go. பாய். ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பேசியாச்சு. ரூம்லாம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லக்கேஜ் எடுத்தாங்க, கார்லேருந்து எடுத்துகிட்டு அவங்களே ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ வச்சுட்டு வருவாங்க, பார்ப்போம். What's your name, sir? My name is Alex. Mr. Alex. ஜவர் லைசன்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன். லைசன்ஸ் ஃபோட்டோ சூப்பராக இருக்கேன் வந்து. தேங்க்யூ. ஸோ ரூம் வந்தாச்சு. நம்ம ரூம் நம்பர் 106 உள்ள போகலாமா? சூப்பராக இருக்குல்ல, கீழே உட்டு, நல்லா ஆர்ட் ஒர்க்கு மேலெல்லாம்.